நண்பர்களே வணக்கம். கொத்தனார் ஜிம்ல 4:25 எதையாவது செஞ்சு சீக்கிரம் எந்திரிக்கலான்னு பார்க்குறேன். ஆனா நேரமாயி தான் எழுந்திரிக்கிறேன். அப்புறமா பல்ல போட்டு பாடாப்படுத்திட்டு பசிக்குதுன்னு 2 தோசையும் சாப்பிட்டு வெளியில கிளம்புனா, இருசக்கர வாகனத்துல போறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு நண்பர்களே. ஏன்னா மழைக்காலம் வந்துட்டாலே எங்க ஏரியாவே ஒரு ஏரியா மாறிடுது. அதனால கூடிய சீக்கிரமே ஒரு கப்பல் வாங்கலான்னு இருக்கேன். சரி கப்பல் அப்புறம் வாங்கலாம். முதல்ல காய்கறி வாங்கலாமேன்னு மார்க்கெட்டுக்கு வந்தா, காய்கறி விக்கிற விலைக்கு கப்பலே வாங்கிடலாம் போல இருக்கு. அவ்வளோ அதிகமாகி விட்டது விலை. பிறகு கடைக்காரர்கிட்ட நம்ம கடந்து வந்த ஏரி பாதையெல்லாம் எடுத்து சொல்லி பாவமா பேச்ச போட்டு கொஞ்சம் பைசா மிச்சம் பண்ணியாச்சு. அப்படியே பைசா மிச்சம் பண்ண கையோட நம்ம ஆட்டுக்குட்டி பாய்ஸ்க்கு உணவு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு கோழியை குளிப்பாட்டி மசாலா தொடர வேலை அதையும் நல்லா தடவி குளிர்சாதன பெட்டியில வச்சுட்டு பயிற்சி பண்ண வந்தாச்சு. காலிஸ்தானி கத்துக்கிற முயற்சியில தோள்பட்டை தான் நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அதனால தோள்பட்டிக்கு இந்த உடற்பயிற்சியும் அப்புறம் எல் சிட்டுங்கிற இன்னொரு உடற்பயிற்சியும் பயிற்சி பண்ணிட்டு நம்ம குளிப்பாட்டி குளிர்சாதன பெட்டியில போட்ட கோழியை எடுத்து எரிச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு பிறகு என்ன வழக்கம் போல உறக்கம் தான். உறக்கம் முடிந்ததும் உடற்பயிற்சி பண்றதுக்கு மொட்டை மாடியில் இருக்க நம்ம கொத்தனார் ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கைக்கு தான் உடற்பயிற்சி. முதல்ல முன்பக்க கைக்கு 3 உடற்பயிற்சியும் அப்புறம் பின்பக்க கைக்கு 3 உடற்பயிற்சியும் போட்டு கீழே போயிட்டு பால் பழம் அவெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு உறக்கத்தை போட்டாச்சு. உறுதியா இருங்க நண்பர்களே, நாளைக்கு பார்க்கலாம்.